நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கோப்புவதம் கை. இரு சேர் பொழுதினும் இறுதியின்றியே மாறிலாதிருந்திடும் வளங்கொள் காஞ்சியில் கூறு சீர்ப்புனை தரு குமரகோட்டம் வாழ் ஆறுமா முகப்பிரான் அடிகள் போற்றுவாம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கைலாய பரம்பரையிற் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மீகண்டான் சந்ததிக்கோர் பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த சிவநேய செல்வர்களே, சிவஞான அறக்கட்டளையின் சார்பாக திருமுறைகளையும் சாத்திரங்களையும் திருமந்திரத்தையும் கேட்டு மகிழ்கின்ற உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொள்ளுகிறேன். நேற்றைய நாள் 54வது திருப்பதிகமாக அப்பருடைய தேவாரத்திலே திருப்புகலூர் என்ற ஊரை பற்றிய செய்தியை நாம் பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பு சொன்னேன். கடவுரை பற்றி சொல்லுகிறார். இந்த பதிகம் பாடினதுக்கப்புறம் எங்கேயும் போகவில்லை, அங்கே இருந்து முத்தி அடைந்தார் என்பது போன்ற ஒரு குறிப்புக்காக அது வருகிறது என்று சொல்லுகிறார்கள் என்பதையும் சொன்னேன். இன்றைய நாள் நாம் பார்க்க இருப்பது திருவலம்புரம் என்ற தலத்தினுடைய பதிகம், 55வது பதிகம். உங்களுக்கெல்லாம் கையில் தாள் கொடுத்துருக்கிறார் ஐயா அவர்கள். அதில் முதல் பாட்டு இருக்காது. ஏன்னா நேற்றைய சீட்டில் அது கடைசியில் முதல் பாட்டு அதில் இருந்தது. அதனால் அந்த ஒரு பாட்டு இல்லாமல் இருக்குது. அதை நான் படிக்கிற போது காமிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஐயா எழுதி உட்காந்துருக்கிறார், வேணாங்க ஐயா நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்பர் சுவாமிகளுடைய 55வது பதிகமாக இருக்கின்ற இந்த திருநேரிசை என்கின்ற பதிகம் இங்கே திருவலம்புரம் என்று வழங்கப்படுகிறது. பல பேருக்கு திருவலம்புரம் என்று சொன்னால் தெரியாது. என்ன தெரியும் என்றால் மேலப்பெரும்பள்ளம் என்றால் தெரியும். திருமுறையிலே கூட திருமுறை தலங்களை குறிப்பிடும் போது கூட மேலப்பெரும்பள்ளம் என்றுதான் அந்த தலம் குறிக்கப்படுகிறது. முதல் பாட்டை படித்தீங்கன்னாலே கடல் பக்கத்தில் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பூம்புகாருக்கு அருகிலே இருக்கிறது. பல பேர் பூம்புகாருக்கு போவாங்க, சாயாவனம் பார்க்கணுன்னு போவாங்க. சாய்க்காடுன்ற சாயாவனத்துக்கு கோயில் மூடி இருக்கும். நாம் பாட்டு கடற்கரைக்கு போய் வந்துடுவோம். அது மாதிரி இதுவும் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிற இடம். இது மாடக்கோயில்.
கோச்செங்கட் சோழன் கட்டிய மாடக்கோயில். இப்போது மாயவரத்திலிருந்து திருக்கடவூர் போகிற வழி நமக்கெல்லாம் தெரியும். அப்படி வருகிற போது வழியிலே ஆறுபாதி என்று ஒரு ஊர் வரும். அந்த ஆறுபாதி ஊரை தள்ளின உடனே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வலப்பக்கமாக ஒரு பாதை பிரியும். அங்கேருந்து வரும்போது அப்படி போனால் தக்கனுடைய சம்மாரம் நடந்த அட்ட வீர தலங்களிலே ஒன்றாக இருக்கின்ற திருப்புறம்பயம் என்பது அங்கே வரும். இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா செம்பனார் கோயில் என்று ஒன்று வரும். திருச்செம்பொன்பள்ளி என்று சொல்வார்கள். அந்த இடத்துல பாதை ஒன்று வலப்பக்கமாக பிரியும், ஒன்று நேராக கொஞ்சம் தூரம் போய் கிழக்கே இடப்பக்கமாக பிரியும். அங்கே பிரிகிற இடத்துல போனால் இந்த வலம்புறம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அங்கே இருக்குது. அதுவும் மூவர் பாடல் பெற்ற கோயில். அங்கே ஏன் அதுக்கு மேலே பெரும்பள்ளம் என்று வந்தது என்று ஒரு காரணத்தை எழுதியிருக்கிறார்கள். புகார் நகரத்துக்கு அகழி போல தண்ணீர் தங்கியிருந்தான் இந்த ஊர். அது இந்த நகரத்தை சுற்றி மேலே இருக்கிறது மேலை பெரும்பள்ளம், கீழே இருக்கிறது கீழே பெரும்பள்ளம்னு 2 ஊரும் இருக்குது. பள்ளமாக இருந்து அகழி போல இருந்ததுனாலே, மேற்பகுதியிலே இருந்ததுனாலே மேல பெரும்பள்ளம் என்று பெயராயிற்று என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. காவிரி ஆற்றுக்கு வலப்புறம் இருந்ததினாலே அது வலம்புறம் என்று சொல்லப்பட்டது என்று அப்படி ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அது கோச்செங்கனான் கட்டிய மாடக்கோயில். இந்த ஆக்கூர் போகிறோம்னா சுற்றி சுற்றி கிட்ட கோயில் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டரில், 4 கிலோமீட்டரில், 5 கிலோமீட்டரில் கொஞ்சம் குறுகலான வழியெல்லாம் இருக்குது. ஆக்கூர் பக்கத்தில் தான் நனிப்பள்ளி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த நனிப்பள்ளி தான் ஞானசம்பந்தருடைய தாயார் வீடு. பகவதி ரைட்டுங்க, ரொம்ப நன்றி. அப்படியா? நீங்கள் போகாத இடம் இல்லை. சரி. சிவச்சந்திரன் அந்த நனிப்பள்ளியில் தொடர்ந்து சொல்வார். ஆமாம். ஓஹோ. அப்படி அந்த இடத்துல இருக்கிற பெருமானுக்கு வலம்புரநாதர் என்று பெயர், குழகர் என்றும் பெயர். வலம்புறத்தில் இருக்கிறதுனால வலம்புரநாதர். குழகர் என்ற சொல் பொதுவான சொல், என்றும் இளமை உடையவர்கள் என்று அர்த்தம். அந்த குழகர் என்று இந்த பாட்டிலேயே வருகிறது. முதல் பாட்டிலேயே குழகர்னு வருது. கொண்டுனர் கீதம்பாட குழகர்தாம் இருந்தவாறே என்று முதல் பாட்டினுடைய இறுதி வரியில் குழகர் என்று இருக்கிறது. மற்ற இடங்களில் வரல. அதனால் குழகர் என்ற ஒரு பெயர். இறைவனுக்கு வலம்புரநாதர், வலப்புறத்தில் இருந்தனால இந்த ஊர் பேரை வைத்து காஞ்சிபுரத்தில் என்ன பேருன்னா காஞ்சிபுரத்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி வலம்புரநாதர் என்று சொன்னார்கள். இறைவிக்கு வடுவயிற்கண்ணி என்று பெயர். வடுவயிற்கண்ணி. வடு என்றால் மாவடு. அதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொல்லியிருப்பேன். ஒரு மாம்பிஞ்சை, திட்டமான மாம்பிஞ்சை எடுத்து, அதுவும் ஒட்டு மாங்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிவாள் மனையில் இப்படி இந்த நேர பொழுந்தோம்னா காம்பை வச்சு 2 பகுதியாக உடையும். அது உள்ளே மாங்காயை ஒட்டி உள்ள தோல், அதாவது மட்டை மாதிரி ஒரு தோல் இருக்கும். அது கீழே கொட்டை இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கண், அது சுற்றி இருக்கிற கருவட்டம், அதுக்கு மேலே அந்த புருவம் அப்படி இருக்கிற மாதிரி நல்லா தெரியும். வடுவயிற்கண்ணி. வடு என்றால் மாவடு, வகிர்தல் என்றால் பிளத்தல். அது பிளந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் கண்ணை உடையவள். அது எல்லா பெண்களுக்கும் உதாரணம் சொல்வார்கள், எல்லா இலக்கியத்திலையும் சொல்வார்கள். தேவாரம், மற்ற புராணங்கள் எல்லாத்துலேயும் வடுவகிர் கண்ணி, மாவடு வகிரண்ண கண்ணி பங்கா
அதான் கூவிடுவேன் கும்பிக்கே அடைக்கல. அதனால எல்லா தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களை குறிக்கிற போதும் பெண்களை இலக்கியங்களிலே குறிக்கிற போதும் மாவடுவகிரன்ன கண்ணி, அது வடுவகிர்கண்ணி என்று சொல்லுகிறார்கள். அந்த வடுவகிர்கண்ணி என்பதற்கு வேறு ஒரு மாதிரி பொருள் சொல்லி அகன்ற கண்ணை உடையவள் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த அகன்ற கண் என்பது தான் விசாலாட்சி என்று வடமொழியிலே வருகிறது. விசாலமான கண், அகன்ற கண். ஏன் கண்ணை முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், இறைவனை இறைவியை எங்கு வணங்கினாலும் அதனாலே பயனில்லை, கண்ணை பார்த்து வணங்க வேண்டும். ஏன் கண்ணை பார்த்து வணங்க வேண்டும் என்றால், கண்ணிலே தான் கருணை இருக்கிறது. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃது இன்றேல் புண் என்று உணரப்படும் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார். கண்ணுக்கு அழகு எதுன்னா கருணையோடு பார்க்கதான். அதாவது அதுதான் இவர் அப்புறம் தான் பாடுவார், என்று வந்தாய் எனும் எம்பெருமான் திருக்குறிப்பே. பார்த்த உடனே எப்போ வந்தப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த கண் பார்வை இருக்குதான். அதனால் கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் என்பதனாலே கண் சிறப்பித்து சொல்லப்படும். நம்ம ஊர் பெருமாட்டிக்கு காமகோட்டி என்று பெயர், காமக்கண்ணி என்று பெயர். காமம் என்றால் விருப்பம். நாம் காமம்ன்றதை வேறு மாதிரி பொருளில் இப்போ கொண்டு வந்துட்டோம். காமம் என்றால் ஆசை, விருப்பம். காமகோடி அப்படின்னா என்ன? காமத்தினுடைய எல்லையிலே சென்று அருள் புரிபவள். காமத்தினுடைய எல்லை என்ன? கொஞ்ச நாளைக்கு பணம் வேணும்னு நினைப்போம். பணம் கையில் இருக்கிற போது அழகான வீடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஆசை மாறும். அதுக்கப்புறம் போக்குவரத்து வசதிக்கு கார் இருந்தால் போதும்னு நினைப்போம். குழந்தை குட்டி எல்லாம் முடிஞ்ச பொண்ணு நமக்கு வீடு வேணும், மோட்சம் வேணும் என்று எண்ணுவோம். ஒரு பிறவியினுடைய இறுதி நோக்கம் வீடடைதல், மோட்சம் பெறுதல், முத்தி சேர்தல். அதுதான் அந்த முத்தியாகிய இன்பத்தை, கடைசி இன்பமாகிய முத்தியை கொடுப்பவள் காமகோடி என்பதனாலே அவளுக்கு காமகோடி என்று பெயர். விருப்பத்தினுடைய கடைசி எல்லை முத்தி. எல்லாம் நான் முடிஞ்சு போச்சுவா, பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டேன், நல்லா வாழ்ந்துட்டேன், குறையில்லாமல் இருக்கிறேன், ஏதோ பகவான் இட்டும் போய் திருவடியில் சேர்த்துக்கிட்டான்னா போதும் என்று சொல்வதையும் கேட்கிறோம், பார்க்குறோம். அந்த காமகோடி, காமத்தினுடைய கடைசி விருப்பமாக இருக்கின்ற, வேண்டாம், காமத்தினுடைய கடைசி விருப்பமாக இருக்கின்ற அந்த மோட்சத்தை கொடுப்பதனாலே அவளுக்கு காமகோடி என்று பெயர். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாம் கண்ணை அடிப்படையாக வைத்து வருகின்ற பெயர்கள். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்றெல்லாம் பார்க்கிறோம். அதுபோல் இறைவியினுடைய பெயர் அது மரம் தானுங்களே, அது தேவலோகத்தில் மட்டும் இருக்கும். அதனால் அதை பற்றி வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஒரு வழிப்போக்கன் போயிட்டே இருந்தானா, வாங்கய்யா நல்ல வெயில், இங்கன்னா ஒரு மர நிழல் இருந்தால் தங்கலாமே அப்படின்னு நினச்சானா, ஒரு மரம் எதிர தெரிஞ்சுதான். மரம் தெரிஞ்சுது. அங்கே போய் அவன் நின்னான். பா, காற்று நல்லா வருது, இந்த குளம் எதில் இருந்துன்னா குளிச்சுட்டு மரத்து நிழலில் வந்து தங்கலாம் அப்படின்னா, குளம் வந்து தான். குளத்தில் போய் குளித்தான், திரும்ப வந்தான். வயிறார சோறு ஏதாவது கிடைச்சா நல்ல சாப்பாடு, அது அந்த அந்த வழிதான் கிடைச்சிது. சாப்பிட்டான். இந்த மரத்து நிழலில் ஒரு கட்டில் போட்டால் நல்லா படுத்துன்னு தூங்கலாமேன்னு நினச்சானா, ஒரு கயிற்று கட்டில் வந்து தான் படுத்துக்கினான். படுத்துனதுக்கப்புறம் அவனுக்கு யோசனை வருது, இன்னும் குளம் வேணும்னா குளம் வந்தது, சாப்பாடு வேணும்னா சாப்பாடு வருதுங்க. ஏன்னா பூதம் இருக்குது, மண் மேலே பார்த்தானா பூதம் இருக்குதான். அது முழுகிட மண் நெஞ்சானா முழுகிடுச்சான்.
நினைச்சது முடிவது, நினைத்தது முடிவது, அவன் முடிக்கல. அதில் பனை மரத்துக்கே கற்பக மரம் என்று பெயர். பனை மரத்துக்கு எல்லாம் பயன்படுது, எக்காலம் பயன்படுது, நெடுநாள் வாழ்வது, எல்லாரையும் காப்பது. தென்னைமரம் அப்படி கிடையாது, தானா பட்டு போடும். எழுதி வச்சதுனால பனைமரத்தில் இருக்கிற ஓரத்தை மட்டை அதுலேருந்து அதை தாழிப்பனைமரம் ரொம்ப நாள் செவிலிமேட்டு குளத்து எதிர இருந்தது. காமாட்சி அம்மன் கோயில், துர்க்கை கோயில் பக்கத்தில் இருக்குது. அது இல்லை, அந்த இலை மென்மைங்க. சாதாரண பனைமரத்து ஓலை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரி, அதாவது இந்த ஊருக்கு தலைமரம் பனை மரம், அதுக்காக சொல்ல வந்து இந்த கதையெல்லாம் ஆகிப்போச்சு. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம் என்று கோயிலுக்கு முன்னாலேயே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது காவிரிக்கு வலப்புறம் இருக்கிறதுனாலே வலம்புறம் என்று. முதல் பாட்டு பாருங்க. மூலவர் லிங்கம் வந்து பிருத்திவி லிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிருத்திவின்னா மண்லிங்கம். மண்லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொன்னால் குவளை சாத்தி அபிஷேகம் பண்ணுகிறார்கள். குவளைன்னா மூடி, மூடி போட்டு அபிஷேகம் பண்ணுறாங்களா? நம்மெல்லாம் ஆவுடையாருக்கு தான் அபிஷேகம் பண்ணுவோம் நம்ம ஊரில். அவங்க குவளை போட்டு அபிஷேகம் பண்ணுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். தலையிலே வெட்டுப்பட்ட வடு இருக்கிறது, சாம்பிராணி தைலம் முதலியவற்றை சாத்துகிறார்கள் என்றெல்லாம் அந்த தரத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. பாட்டு கவனிக்கலாம். பாட்டு கொஞ்சம் ஏடாகூடமான பாட்டு. கடைசியாக சொல்கிறத, தென்திரை தேங்கி ஓதம் சென்றடி வீழும் காலை தொண்டிரைத்து அண்டர்கோனை தொழுதடி வணங்கி எங்கும் வண்டுகள் மதுக்கள் மாந்தும் வலம்புறத்து அடிகள் தம்மை கொண்டு நற்கீதம் பாட குழகர்தாம் இருந்தவாறே. அந்த குழகர்னு சொல்கிறதுனால இந்த பாட்டை வச்சுக்கிட்டு தான் குழகர்னு இறைவனுக்கு பெயர் என்று சொல்லுகிறார்கள். தென்திரை தேங்கி ஓதம் சென்று அடி வீழும் காலை. தென் திரை என்றால் தெள்ளிய திரைகள், ஒன்று பின்னாலே ஒன்று தவறாமல் வந்து ஒரு திரைன்னா அலை. தெள்ளிய திரைகள் தேங்கி அலை வீசாமல் நின்று, ஓதம் என்றால் நீர்னு அர்த்தம், தண்ணீர்னு அர்த்தம். ஓதம் வந்து உலவும் ஒற்றியூருடைய கோவே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் தெரியும். ஓதம் என்றால் தண்ணீர். சென்றடி வீழுங்காலை, திருவடியிலே வந்து அந்த அலம்பரம் பெருமானுடைய பெருமானுடைய காலை கழுவுவது போல வருகிறதாம். தொண்டரடித்து அண்டர்கோனை தொழுதடி வணங்கி எங்கும். தொண்டிரைத்து அண்டர்கோனை, தொண்டர்கள் இணைந்து சீர்பாடி, இறைச்சல் அப்படின்னு சொல்கிறோமே, இறைச்சல்னால் சத்தம் போடுறது. சத்தம் எதனாலே வருது? தொண்டர்கள் வந்து பாடுவதனாலே வருகிறது. தொண்டிரைத்து அண்டர்கோனை தொழுது அடிவணங்கி. அண்டர்கோன் என்றால் சிவபெருமான். அண்டத்திலே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே தலைவன், அதனாலே அண்டர்கோன். அண்டர்கோனை தொழுது அடிவணங்கி எங்கும் வண்டுகள் மதுக்கள் மாந்தும் வலம்புறத்து அடிகள் தம்மை. வண்டுகள் மதுக்கள் மாந்தும், அதாவது மனிதர்கள் கும்பிடுவது இல்லாமல் பல நேரங்களிலே வேறு பல உயிர்களெல்லாம் கும்பிட்டுருக்கிறது, வணங்கி இருக்கிற கோயில்கள்லாம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். எறும்பு வந்து வழிபட்டது எறும்பியூர்னு சொல்கிறோம். தேவர்கள் எறும்பு வடிவாக வந்தார்கள் என்பது அதன் உள்ளே இருக்கிற கருத்து. அது மாதிரி குரங்கு அணில் முட்டம் நம்ம பக்கத்திலே இருக்குது பார்க்குறோம். அது மாதிரி எல்லா செயல்களிலேயும் பல உயிர்கள் வழிபடுவதை பார்க்கிறோம். அதனால் அங்கே வண்டுகள் வழிபட்டு சுற்றி வரலாம். அப்படி வாங்க. வண்டுகள் மதுக்கள் மாந்தும். மதுக்கள் அப்படின்னா தேன் அர்த்தம். மதுன்னா தேன். மதுன்னா இப்போ கல்லுன்னு நினச்சிக்கிறோம், சாராயன்னு நினச்சிக்கிறோம்.
அதுதான் அது. அதை நான் பக்குவப்படுத்தி வேறு மாதிரி செய்கிறாங்க. அதை இது இயல்பாக கிடைக்கிறது இந்த மது தேன். வலம்புறத்து அடிகள் தம்மை கொண்டு நற்கீதம் பாட குழகர்தாம் இருந்தவாறே. வண்டுகளெல்லாம் வலம் வந்து ரீங்க ஆரம்பிட்டு பாடி அவரை வழிபடுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே வண்டுகள் பாட அவர் அங்கே வீற்றிருக்கிறார், குழகர்தாம் இருந்தவாறே என்று சொல்லுகிறார். அதனால் முதல் பாட்டு இல்லாதவங்களுக்கு இது தெரியும். தென்திரை தேங்கி ஓதம் சென்றடி வீழும் காலை தொண்டிரைத்து அண்டர்கோனை தொழுதடி வணங்கி எங்கும் வண்டுகள் மதுக்கள் மாந்தும் வலம்புறத்து அடிகள் தம்மை கொண்டு நற்கீதம்பாட குழகர்தாம் இருந்தவாறே. பெருமான் வண்டிசையை கேட்டுக்கொண்டு அந்த ஒலியிலே இருக்கிறார், அவர் இருந்தவாறு இது என்கிறார். அதாவது அகழி போன்று இருந்தது என்பதனாலே என்ன ஆகுதுன்னா, நீர் வளம் இருக்கிறது, நீர்வளம் இருக்கிறதுனாலே சோலை வளம் இருக்கிறது, சோலைகள் இருக்கிறதுனாலே பூக்கள் இருக்கிறது, பூக்கள் இருக்கிறதுனாலே வண்டுகள் வருகிறது. இந்த கற்பனையை அப்படி விரிவு பண்ணி கொண்டே போய் வண்டு பாடுறதுக்கு காரணம் என்ன என்பதை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது நீரலை மடுக்களில் வாழைப்பாய வண்டினம் இரிந்த பொய்கை பிடிக்களிறு என்ன தம்மில் பிணை பயின்று அணை வரால்கள் தொடுத்தனன் மாலை ஏந்தி தொண்டர்கள் பரவியேற்ற வடித்தடங்கண்ணி பாகர் வலம்புறுத்து இருந்தவாறே. இங்கே ஒரு பேர், அம்பாளுக்கு வேறு ஒரு பேர் சொல்கிறார், வடித்தடங்கண்ணர். வடித்தடங்கண்ணி, வடிக்கப்பட்ட விசாலமான கண். தடம்னா விசாலம்னு அர்த்தம். தடங்கண்ணி, அழகிய தடங்கண்ணின்னு ஒரு பேர் இருக்குது. அது யாருக்கு பேர்னா மீனாட்சிக்கு பேர், அழகிய தடங்கண்ணி. அது மீன் போன்ற கண். ஏன்னா மீனுடைய உருவத்து போல கண் இருக்கிறதுனால மீனாட்சிக்கு அப்படி பேர். வடித்தடங்கண்ணி பாகர் வலம்புறத்து இருந்தவாறே. எந்த தேவாரமாக இருந்தாலும் எந்த இலக்கியமாக இருந்தாலும் பாடுகின்ற ஆசிரியர்கள் எல்லாம் மீன் வகையை நிறைய பாடுறாங்க. அது என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னால், நீர்வளம் இருக்கிற போது நீர் வாழ் உயிரினங்களாக இருக்கின்ற, இந்த இடத்துல வேற ஒரு செய்தியை பின்னால் வருது, அங்கே சொல்கிறேன். எத்தனை வகையான மீன் இருக்கிறது என்று இவங்கெல்லாம் பாடுறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் அதில் பழக்கம் உண்டா அப்படின்னா அப்படி இல்லை. சில செயல்கள் இயற்கையாகவே தெரியும், சில செயல்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், சில செயல்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மூன்று வகையினாலேயும் அனுபவம். இப்போ முதல் நாள் தோடுடைய செவியன் பாடினார் ஞானசம்பந்தர். அடுத்த நாள் அவங்க அப்பா தோடு மேலே ஏறின்னு பக்கத்து ஊருக்கு போனார். போனவர் என்ன பாடினார்? மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் அப்படின்னு சொல்கிறார். திருக்கோலக்காவுக்கு நேற்று ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு, பாடினார். அடுத்த நாள் கோயிலுக்கு போகிற போது மடையில் வாழை பாய்கிறது என்று பாடுறார். அப்போ பாயிற மீன் என்னன்னு அவர் என்ன பார்த்தாரா, கையால் எடுத்து பார்த்தாரா, இதுக்கு முன்னால் அவருக்கு பழக்கமானா? அது இயல்பு. இயல்பாகவே சில செய்திகள் நம்ம உள்ளத்திலே தோன்றும். அது மாதிரி இங்கே மீனை பற்றி சொல்கிறார். அதாவது மடுக்களில் வாழைப்பாய வண்டினம் இரிந்த பொய்கை. வாழைப்பாய வண்டினம் வாழைப்பாய இருந்தது. நீர்ப்பூக்கள், நிலப்பூக்கள், கோட்டுப்பூ, கொடிப்பூ என்று பூக்களில் வகை சொல்லுகிறோம். தண்ணீரில் கொடியில் மலரும், வெளியில் கொடியில் மலரும், ரெண்டும் கொடிப்பூ. கோட்டுப்பூன்னா சின்ன சின்ன செடிகளில் வளருது, கொம்பில் வளருது. அதுக்கு மேலே தருவில் மரத்தில் வளர்கிற பூக்கள் கோட்டுப்பூ, கொடிப்பூ என்று அப்படி நிலத்தில் வளருது. நிலப்பூ, நீர்ப்பூ என்று வேறு பிரிக்கிற வழக்கம். நமக்கு பதஞ்சலி முனிவருடைய வரலாறு தெரியும்.
விடியற்கால போய் பூ பறித்து வந்து வண்டுகள் வந்து அந்த தேனை உண்ணாதற்கு முன்னாலே பறிச்சுட்டு வரணும். அதுக்குள்ளே குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி போகணும். அப்படி பனிக்காலத்தில் போகிற போது மரங்களில் ஏறி பூ பறிக்க முடியவில்லை. மருமல்லி என்று பெரிய மரத்தில் இருக்குது இல்லையா, மரமல்லி மரமல்லின்னு சொல்கிறோம் நாம. மருன்னா வாசனை, வாசனையுடைய மல்லி, அதனால் அதுக்கு மருமல்லி என்று பெயர். மருமல்லியை நம்மெல்லாம் மரத்தில் இருக்கிறதுனால மரமல்லின்னு சொல்கிறோம். அதுவும் பொருத்தமாக தான் இருக்குது. அந்த மரத்தில் ஏறி பூவை பறிக்க முடியாது என்பதனாலே புலிக்காலா வேணும் என்று வேண்டி பெற்றவர்கள். நம் புலிக்கால் இருந்தால் அதுக்கு மேலே ஒரு கட்டையில் போட்டு ஏதாவது அழகு பண்ணிக்கிட்டு அது நல்ல காலாக்குவோம். அவர் நல்ல புலிக்காலாக்கினவர். அப்போ அந்த வண்டுகள் வந்து மொய்க்கிற போது அது ஓசை கேட்குது. இந்த குளத்தில் நீர்ப்பூவில் வண்டு முக்கியது. ஆனால் வாழை பாய்கிற போது அதற்கு பயந்து இது பறந்து ஓடுகிறது. அது சொல்கிறார், மடுக்களில் வாழை பாய வண்டினும் இரிந்த பொய்கை. இரிந்த என்றால் விட்டு ஓடின, அங்கிருந்து மாறி சென்ற. இரிந்த பொய்கை பிடிக்களிறு என்ன தம்மில் பிணை பயின்று அணை வரால்கள். வாழை சொன்னார், வரால் சொல்கிறார் அடுத்தது. தொடுத்தனன் மாலை ஏந்தி தொண்டர்கள் பரவி ஏத்த. இந்த மீன்கள் எப்படி இருக்குதான், பிடியும் களிரும் போல. பிடி என்றால் பெண் யானை, களிறு என்றால் ஆண் யானை. இது எத்தனையோ தடவை வந்திருக்கும், எல்லாரும் சொல்லியிருப்பார்கள். என்ன தம்மில் பிணை பயின்று அணை வரால்கள். வரால் மீன் எப்படி போதான், நான் இளமையில் குளத்தில் பார்த்துருக்குறேன். ஒரு மீன் போனால் அது பின்னாலேயே ஓடும். எத்தனை மீன் வருது, சுந்தரர் எப்படி பாடியிருக்கிறார்ன்ற ஒரு குறிப்பை இதில் எழுதி வந்திருக்கிறேன். அந்த வரால் என்ற மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சில நேரங்களில் வரால் மீன்கள் எழுந்து முட்டுகிற போது மரத்து வரைக்கும் பாயும் என்று சொல்லுகிறார்கள் இலக்கியத்தில். கம்பர் ஒரு கற்பனை பண்ணுறார். குளத்தில் போய் எருமை மாடு தண்ணியில் கிடக்கும். அதனுடைய வழக்கம் தெரியும் நமக்கு, தண்ணியில் இருக்குது. தண்ணியில் இருக்கிற போது அது கன்று ஈன்ற எருமை. வீட்டில் கண்ணுக்குட்டி இருக்குது, இது குளத்தில் இருக்குது. இந்த வாழை மீன் என்ன பண்ணுதான், குதிக்கிற போது அதனுடைய மடியில் போய் முட்டுச்சான். அப்படி முட்டிய உடனே அந்த எருமைக்கு என்ன ஞாபகம் வந்து, நம்ம கன்று தான் முட்டுது. இங்கே நம்மளாம் இப்போ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான்லாம் இப்போ கிராமத்தில் இருந்து பார்த்துருக்குறோம், பல பேருக்கு தெரியும். இப்போ பார்க்க முடியல. வீடுதோறும் பசுக்கள் வளர்ப்பார்கள். இல்லை நம்ம வீட்டு இல்லைன்னா பக்கத்து வீட்டு இருக்கும். அந்த கன்றுக்குட்டி பால் குடிக்கிற போது முட்டி முட்டி குடிக்கும். முட்டினால் பால் பொழியும் என்று அர்த்தம். அது மாதிரி இது குளத்தில் எருமை இருக்குது. இந்த வரால் மீன் போய் துள்ளி குதிக்குது. துள்ளி குதிக்கிற போது அந்த எருமையினுடைய மடியிலே போய் முட்டுகிறது. உடனே அந்த எருமைக்கு, ஐயோ கன்றுக்குட்டி தான் பால் கேட்குறாவுது அப்படின்னு பாலை பொழிதான் வீட்டுக்கு வருது. கன்றுக்குட்டி பின்னால் வருதுன்னு நினச்சிக்கிட்டு வீடு வரைக்கும் பால் பொறிஞ்சிக்கிட்டே போதும். நாம் என்ன பண்ணணும், இவ்வளோ பாலாக வேஸ்ட் ஆக்குறதுன்னு நினைப்போம். அவர் என்ன சொல்கிறார், மோட்டு வரை மோட்டெருமை வாவி புக முட்டு வரால் கன்றென்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே அப்படின்னு சொல்கிறார். மோட்டு வரால் என்றால் மோட்டு எருமை என்றால் பருத்த எருமை. எருமை பெருசாக இருக்கும் தெரியும். மோட்டெருமை வாவி புக, குளத்திலே போக, அந்த குளத்தில் இருக்கிற வரால் மீன் முட்டை, அது முட்டதுனால கன்று என்று நினச்சி வீட்டுக்கு வருது. அது வீட்டளவு குளத்துலேருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பால் செஞ்சுக்கினே வருதான். அது எதுக்கு சொல்கிறார் அந்த கம்பர் அப்படின்னு சொன்னால், நீர்வளம் நிலவளம் உடையது திருவெண்ணைநல்லூர் என்ற ஊர். அந்த ஊரில் தானே சடையப்பொருளிலிருந்து அவர் ஆதரித்தார். அதனால் அந்த அவருக்கு நன்றி பாடுற மாதிரி இந்த ஊர்வலம் பாடுற போது சொல்கிறார். அதுபோல் மடுக்களில் வாழைப்பாய வண்டினம் எரிந்த பொய்கை பிடி களிறு என்ன தம்மில் பிணை பயின்று அணைவரால்கள். முதல்ல வாழைப்பாய வண்டு ஓடுதுன்னு சொன்னார். வரால்கள் கணவனும் மனைவியுமா போகிற மாதிரி பிடியும் களிரும் போகிற மாதிரி வருகிறதாம். அந்த களிறு என்பதற்கு யானை என்றே ஒரு பெயர் உண்டு என்று ஒரு குறிப்பு எழுதுகிறார். அதுதான் கிளிறு என்று சொல்லுகிறோம், கெளுத்தி மீன் என்று சொல்லுகிறோம். தொடுத்த நன்மாலை ஏந்தி தொண்டர்கள் பரவி ஏத்த. நன்மாலை, மாலையில் எத்தனை வகை இருக்குதுன்னு தெரியும். தலைக்கு வைக்கிற மாலை, இண்டை, தொடை மாலை,
ஊர்தி, தொங்கல் என்றெல்லாம் பேர் இருக்குது மாலைக்கு. ஒரு ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு அந்தந்த பேர் கமலாரன்னு சொல்லுவாங்க, கழுத்தாரன்னு சொல்லுவாங்க, தலையில் போடுறது தான் இண்டை. அது மாதிரி கையில் போடுறது வேறு, அதுக்கெல்லாம் பேர் தனித்தனியாக இருக்குது. அதனால் தொடுத்த நன் மாலை ஏந்தி தொண்டர்கள் பரவி ஏத்த வழிபட்டு தொண்டர்களெல்லாம் இறைவனை வணங்க வடித்தடங்கண்ணிபாகர் வலம்புறத்து இருந்தவாறே. வடித்தடங்கண்ணர் என்பது கண்ணி என்பது தான் விசாலமான கண், தடம் கண்ணி. அதனால் வடுவகிற்கண்ணி என்பதற்கும் இங்கே வடித்தடங்கண்ணி என்பதற்கும் அந்த பொருத்தம் இருக்கிறத பார்க்கணும். அப்படி பாடுறார். அடுத்ததாக அதுக்கு அந்த பாட்டுக்கு முத்துசு அதுதான் குறிப்பு எழுதுகிறார். மீன்களில் களிறு என்று ஒரு வகை இனம் உண்டு. இது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், இதே 4ஆம் திருமுறையில் 20வது பதிகம் திருவாரூர் பதிகத்தில் உதாரணம் காட்டுறார். அவரே எடுத்து காட்டுறார். அவர் எழுதின உரையை கடம்பட நடனமாடினாய் கடைகண்ணி ஒரு காதல் செய்தபடி ஒடுங்கி வந்தடைந்தேன் ஒழிப்பாய் பிழைப்பாய் எல்லாம் முடங்கினான் முதுநீர் மலங்கு இளவாளை செங்கயல் சேல் வரால் களிறு அடைந்ததன் கழனி ஆரூர் அம்மானி என்று அப்பர் பாடுறார். நம்ம 4ஆம் திருமுறையிலே 20வது பதிகத்தில் வருது இது. அதாவது கடம்பட நடனமாடி, கடம் என்றால் பஞ்சமுக வாத்தியம்னு குறிப்பு எழுதுகிறாருங்க. ஏன்னா திருவாரூருக்கே உரிய சிறப்பு அது. கடவாத்தியம்ன்றது மண்ணால் செய்கிறது தானே, அதுவும் மண்ணால் செய்து 5 முகம் வச்சு பஞ்சமுக வாத்தியம் என்று வைத்து கொண்டிருக்கிறோம். அது அங்கே தவிர வேறு எங்கேயும் கிடையாது. கடம்பட நடனம் ஆடினாய் களைகண்ணிக்கு ஒரு காதல் செய்தபடி. களைகண் என்றால் துன்பம், அந்த துன்பம் போக்க அன்பு செய்ததை போல ஒடுங்கி வந்து அடைந்தேன், உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஒழிப்பாய் பிழைப்பையெல்லாம், தவறு செய்வதையெல்லாம் நீ நீக்கிவிடு, நான் தவறு செய்யாமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி முடங்கிறாள் முதுநீர். முடங்குதல்னா அலை மாறி மாறி வருது, அதுக்கு முடங்குதல்னு பேர். குளமாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் காற்றடிக்கிற போது அலை வரும், எழும்பி கீழே வர்றதை பார்க்குறோம். அந்த முதுநீரில் மலங்கு என்பது விலாங்கு மீன் என்று சொல்வார்கள். இளவாழை இளமை பொருந்திய வாழை, செங்கயல்னு ஒன்று இருக்குது, கருங்கயல் என்று ஒன்று இருக்கிறதாம். சேல் மீன்கள் என்று இருக்கிறது, வரால் என்று இருக்கிறது. அதுக்கு மேலே சொல்கிற போது தான் களிறுன்னு சொல்கிறார். அது இருக்கிற மீனிடத்திலேயே பெரிய மீன், அது சுறா என்று பெயர் அப்படின்னு எழுதுகிறார். அப்போது இந்த மீன்லாம் பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அது எப்படி பார்த்தோம் எப்படி கேட்டோன்றதெல்லாம் வேறு. இந்த மீன் பேர்லாம் நமக்கு தெரியுது. அப்போது இதெல்லாம் அவர்கள் எங்கே போனார்கள் எங்கே பார்த்தார்கள் என்றால் பட்டறிவு, அனுபவத்தினாலே. நாம் போகிறோம், யாரோ ஒன்று பேசுகிறாங்க, இது புதுசாக இருக்குதே, இது நல்லா இருக்குது இந்த செய்தி என்று கேட்பது போல, என்று தெரிந்து கொள்வது போல இப்படி எழுதுகிறார்கள். அந்த மீனுக்காக அந்த பாட்டை அவரே எழுதுகிற குறிப்பு அதுதான் பார்த்தேன். அதனால் அப்படி எழுதுகிறார். ஆனால் இந்த பாட்டு பதிகமே சரியில்லைன்னு கட்சியாக முடிக்கிறார். 4ஆம் திருமுறை உங்ககிட்ட இருக்குங்களா? முத்து தானே? முத்து தான் ஒரு எழுதி, இப்போ தருமபுரத்தில் தான் வெளியிட்டாங்க. இதுதான் இதுதாங்க இதே புத்தகம்தான். எதுக்குன்னா நான் இந்த புக்கு தான் எங்கிட்டும் இருக்குது. இந்த புத்தகத்தில் பல பாட்டுகளுக்கு பொருள் விளங்கலை. இந்த பதிகத்தில் கடைசியில் இது ஏன் பெரிய புராணத்தில் குறிப்பிடலைன்றது கேட்டு எழுதுகிறார். இந்த உரையிலே வருது, அது சொல்ல போகிறேன். பாட்டு நேற்று சொன்ன மாதிரி விரிவாக சொல்கிற மாதிரி இல்லை, செய்திகள் ரொம்ப குறைவாக இருக்குது.
அதனால் ரெண்டாம் பக்கத்தில் அது ரெண்டாம் பக்கம் மூணாம் பாட்டில் தேனுடை மலர்கள் கொண்டு திருந்தடி பொருந்தச் சேர்த்தி ஆனிடை அஞ்சு கொண்டே அன்பினால் அமர ஆட்டி வானிடை மதியம் சோடும் வலம்புறத்து அடிகள் தம்மை நான் அடைந்து ஏற்றப் பெற்று நல்வினை பயன் உற்றேனே. சாதாரணமாக புரியுது. தேனுண்ட மலர்கள் கொண்டு, தேன் உடை மலர்கள் கொண்டு, தேன் இருக்கிற பூ, தேன் இல்லைன்னு சொன்னால் அது எச்சில் பட்ட பூ. அதுதான் புலர்வதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுறார். புலர்வதன் முன் மலர் பறிக்கணும் அப்படின்னு சொன்னால் விடிகாலம் பறிக்கணும்னு அர்த்தம். ஏன் விடிகாலம் பறிக்கணும் அப்படின்னா பூக்கள் முறுக்கு விரியாத நேரம், அது அந்த மலர் இதழ் விரியாத நேரம். அது கொஞ்சம் இதழ் விரிச்சதுன்னா வண்டு போய் உள்ளே உட்காந்துரும். அப்போ வண்டு உண்டு விட்டால் அது எச்சில் பட்ட பூ. எச்சப்பட்ட பூனா நம்ம எச்சில் பட்டதுன்னு நாம் நினைக்கிறோம். வண்டு உண்ட எச்சில் அது பூஜைக்கு ஆகாது. இன்றைக்கி பார்த்தா ஏன்பா நாளை பொறுத்து சனிக்கிழமை வருது, அன்றைக்கி பூ அதிகமாக விலை வைக்கும், இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி 100 வாங்கியாந்து அதிகமாக அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அவன் எத்தனை நாளைக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சானோ, அவன் எவ்வளோ நாளாக வச்சுங்கிறானோ, நம்ம வாங்கி 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் சார். அதனால் என்ன இருக்குது, தேனுடை மலர்கள் கொண்டு திருந்தடி பொருந்தச் சேர்த்தி மலர்களை திருவடியிலே இட்டு வணங்குவது. ஆனிடை அஞ்சு கொண்டே அன்பினால் அமர ஆட்டி. அமர என்றால் பொறுமையாக, அமெரிக்கா இருப்பா கொஞ்சம் அமரு அமரு அப்புறம் சொல்கிறேன் என்று பேச்சு வழக்கிலே இருந்து அந்த சொல்லலாம் இப்போ மறந்து போச்சு. ஆனிடை அஞ்சுன்றது எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் வருது, எல்லாரும் பாடுறாங்க. அது பசு தெய்வமாக வணங்கப்படுவதற்கு காரணமே இறைவனுக்குரிய பூஜைக்கு உள்ளதாக இருக்கின்ற 5ஐயும் கொடுக்கிறது. கோமயம், கோசலம், பால், தயிர், நெய். இப்போ நம்ம கோமயம் பிடிச்சிட்டு வரோன்னு சொன்னால் சிறுநீரை சொல்கிறோம் கோமயம்னு, அதுக்கு கோசலம் என்று பெயர். கோமயம் என்றால் சாணம் என்று அர்த்தம். சாணம் கூடமா அபிஷேகத்தில் வைக்கிறாங்கன்னா ஒரு துளி அதில் போடுவார்கள், அதில் சேர்ந்து போயிடும். அதனால் ஆனிடை அஞ்சு பெருமானுடைய அபிஷேக பொருள்களில் முக்கியமாக இருக்கின்ற 5 பொருள்களை தருவதனாலே அதுவே தெய்வமாக வணங்கப்படுகிறது. அதன் உடம்பிலே தேவர்கள் வசிக்கிறார்கள் என்று காமதேனு வணங்குகிறோம். சில பேர் மாட்டுக்கு முன்னால் தீபாராதனை காட்ட மாட்டாங்க, பின்புறத்திலே தீபாராதனை காட்டுவார்கள். அப்படி பசு பல வகையிலே பல காரணங்களாலே உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனிடை அஞ்சு கொண்டே அன்பினால் அமர ஆட்டி பொறுமையாக அபிஷேகம் செய்து வானிடை மதியம் சூடும் வரம்பரத்து அடிகள். வானிடை மதியம் என்றால் ஆகாயத்திலே தோன்றுகின்ற பெருச்சந்திரன். அதுனா பெருச்சந்திரன் வேறு எங்கே தோன்றும், அங்கே தான் தோன்றும். அது எதுக்கு வானிடைன்னு சொல்லணும் என்றால் முதலாக தோன்றுவங்கிற பிறை தான் பெருமானுடைய தலையிலே இருக்கிறது. முதல்லாம் என்னைக்கு முதல், நேத்தா முந்தா நாளா, அந்த முதல் இல்லை. சந்திரன் தக்கனுடைய சாபத்தினாலே அழிந்து போன போது எல்லாரிடத்திலும் போய் என்னுடைய சாபத்தை நீக்குங்கள், என்னுடைய மாமனார் கொடுத்த சாபத்தை நீக்குங்கள், நீ அழிந்து போன்னு சாபம் கொடுத்தான். இவன் 16 கலைகளை உடையவன். அப்படி தேய்ந்து கொண்டே வருவான். ஒவ்வொரு தேவர்கிட்ட போகிற போதும் போய் நாடாவது ஒவ்வொரு கலையாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இறைவனிடத்திலே வருகிற போது 3ஆம் பிறை சந்திரன் அளவிலே வருகிறான். அப்படி கீழே வந்தவனை தூக்கி தலையில் வைத்து கொள்ளுகிறார். வருந்தி வந்தோருக்கு வாழ்விடம் அருளுகின்ற பெருமான் என்று சொல்வார்கள். அப்படி வைத்து கொள்ளுகிறான். அந்த 3ஆம் பிறைக்கு முன்னால் நம்மளால் பார்க்க முடியல இல்லையா. அமாவாசை வந்தது அப்படின்னு சொன்னால் அமாவாசை சந்திரன் தெரிய போகிறதில்ல, மறுநாளும் பார்க்குறதில்ல. மறுநாள் துவிதையை என்று 2ஆம் நாளும் பார்க்க முடியறதில்ல. பிரதமையும் பார்க்கல, தோதியும் பார்க்கல, திருதியில் பார்க்குறோம். அது 3ஆவது நாள், அது 3ஆம் பிறை. அது வானிடை மதியம், அது முதல்ல வானத்தில் தோன்றுகிற மதியம், அதுதான். அதுக்கு 3ஆம் பிறை என்று அர்த்தம். வானிடை மதியம் சூடும் வலம்புறத்து அடிகள். அதாவது அடிகள் என்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான விளக்கம் இப்போ தான் ஐயா சொன்னார். இந்த ஐம்பெருங்காப்பியங்களை பற்றி பேசியிருந்தார். அடிகள் என்றால் தலைவன் என்ற அர்த்தம். இதை
சிலப்பதிகாரத்தில் ரொம்ப அழகாக இளங்கோவடிகள் பயன்படுத்துகிறார். கோவலனும் மாதவியும் கடற்கரையிலேருந்து மனஸ்தாபத்தினால பிரிந்து வந்து விட்டான். கோவலம் வந்தவன் நேராக பொண்டாட்டி கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போயிட்டான். அவள் என்ன பண்ணுறா, வீட்லேயே உட்காந்துருக்கிறா மாதவி. சரி கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனார். நம்ம அப்படி சொல்கிறோம்ல, கோச்சி நீங்கள் போயிடான் வருவான், எங்கே போவான் அவன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நினைக்கிறா. அன்றைக்கி ராத்திரிக்கு வரல அவன். அதாவது கடலாட்டு விழா என்று, இந்திர விழா என்று இப்படியெல்லாம் பெயர் பெற்று கோடைக்காலத்திலே நடைபெறுகின்ற விழாவிலே கடற்கரையிலே கோவலனும் மாதவியும் உட்கார்ந்து கொண்டு யாழ் மீட்டுகிறார்கள். அப்படி யாழ் வாசிக்கிற போது நடந்தாய் வாழி காவேரி என்று அது ஒரு பாட்டு வரும். அப்படி மாதவி பாடுற போது கோவலன் என்ன நினைக்கிறான், நம்மை விட்டு விட்டு வேறொரு ஆடவனை இவள் மனத்திலே நினைக்கிறாள் போல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். அதனால இவன் வேற ஒரு பாட்டு பாடுறான். 2 பேருக்கும் பிணக்கு வருது. அங்கேருந்து நேராக எழுந்து வந்துடுறான். மாதவி வீட்டுக்கு போயிடுறா. இவன் கண்ணகி வீட்டுக்கு வந்தான். அங்கே போனவன் என்ன நினைக்கிறா, இளங்கோவடிகள் எழுதுகிறார், மாலை வாராராயினும் காலை வருகுவர் காண்குதும். ரொம்ப அருமையான தொடர். மாலை வாராராயினும் காலை வருகுவர் காண்குதும். சரி ராத்திரிக்கு வரல, காலையில் வருவார் அப்படின்னா ஒழுக்கம். அதனால அவன் 4-5 நாளாச்சு வரல. அவன் வெளியே போயிட்டான் செய்தி தெரிஞ்சுக்கிட்டா. அப்போ கடிதம் எழுதி அனுப்புகிறாள். அதுதான் இந்த வார்த்தை வருது, அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன், வடியா கிளவி மனக்குழல் வேண்டும். முதல்ல எடுத்த உடனே என்ன எழுதுகிறா மாதவி, அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன். அடிகள் என்றால் தலைவன். ஒரு தலைவன் என்ற பொருள் எந்தெந்த இடத்துல வருகிறது, எதுக்கெல்லாம் பயன்படுகிறது என்பதற்கு இந்த வரி உதாரணம். இப்போ ஐயாருடைய அடிகளோ தேவாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஐயாருடைய தலைவன் என்று இறைவனை சொல்லுகிறோம். பொதுவாக அடிகள் தாம் இருந்தவாறே, அடிகள் தாம் கண்டவாறே என்று தேவாரத்தில் பார்க்குற போது அந்த அடிகள் என்பதும் இறைவனை குறிக்கிறது. அண்டத்துக்கு தலைவனாக இருக்கிறதுனாலே, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவனாக எல்லாவற்றையும் படைக்கிறதுனாலே அடிகள் என்று சொல்லுகிறோம். மாதவி என்ன எழுதுகிறா, அடிகள் முன்னர் யான் அடி விழுந்தேன், என்னுடைய தலைவருக்கு முன்னாலே நான் விழுந்து வணங்குறேன், வடியா கிளவி மனக்குழல் வேண்டும். ஏதோ வடி என்றால் குற்றம்னு ஒரு பொருள் இருக்கிறது. குற்றமான சொல்ல நீங்கள் மனசில் வைக்கக்கூடாது அப்படின்னு பாட்டு எழுதி அனுப்புகிறா. மாடலை மறையோன் என்பவன்கிட்ட அனுப்புகிறா. அவன் பார்க்குறான், அவன் லெட்டர் கொடுக்குறான். அதெல்லாம் விரிவாக சொல்லணும். அது படித்த உடனே அவனுக்கு என்ன தோணுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டை நம்ம அப்பாவுக்கு அப்படியே அனுப்பலாம் பொழுதே. அதாவது ஒரு பாட்டு பாடினா அந்த சந்தர்ப்பத்துக்கும் பொருந்தும், வேற ஒரு சந்தர்ப்பத்துக்கு பொருந்தும், எங்கே வேணாலும் பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த மாதிரி கோவலன் நினைக்கிறான். அப்பாவுக்கு லெட்டர் எழுதினாலும் அடிகள் முன்னர் யானடி விழுந்தேன், தந்தைக்கு முன்னால் நான் வணங்கினேன்னு அர்த்தம் ஆகுதுன்னு மாதவி எழுதின கடிதத்தை அப்படியே திருப்பி அனுப்புகிறான். ஒரு வார்த்தையோடு இவன் எழுதாத. அந்த மாதிரி அந்த அடிகள் என்ற வார்த்தை அவ்வளோ சிறப்புடையது. அது இங்கே சொல்கிறார், வலம்புறத்து அடிகள் தம்மை நான் அடைந்து ஏற்ற பெற்று நல்வினை பயன் உற்றேனே, இறைவனை கும்பிடுகின்ற நற்பயன் எனக்கு கிடைத்தது. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்வது போல, பேசுகிற நாளெல்லாம் பிறந்து அதனுடைய பயனை அனுபவிக்கின்ற நாள். ஆனால் நான் அடைந்து நல்வினை பயன் உற்றேனே என்று அப்பர் சுவாமிகள் இங்கே சொல்லுகிறார். அதற்கு அடுத்தது திருந்து அடி அப்படின்னு சொன்னால் பொருத்தமான அடி. அனுபவம் முதிர முதிர சிந்தனை மேலே வந்து இந்த அடிகள் என்னென்ன செய்யும் என்று தெரியும் என்பதற்கு திருந்தடி என்று எழுதினார். திருந்துவது என்பது நம்முடைய வேலை, திருத்துவது என்பது சிவபெருமானுடைய வேலை. இப்போ நான் சொல்கிறத சொல்லிட்டேன், உன் இஷ்டம்பா, எடுத்துக்காதும் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிற வாக்கில் பார்க்குறோம். அதனால் சொல்லுவது பெரியோர் கடமை, அதை கேட்டு நடந்து கொள்வது சிறியோருடைய கடமை. அந்த மாதிரி திருத்துவது இறைவன், திருந்துவது நாம். அது எதனாலே வருகிறது? அந்த அடிகளை தொழுவதனாலே அந்த திருத்தம் நமக்கு வருகிறது. அதனால் அவர் சொல்கிறார்,
திருந்துகின்ற அடி உடையதனாலே அது திருந்தடி என்று பெயர் என்று எழுதுகிறார். நான் அடைந்து ஏத்த வணங்கி பெற்றேன், நல்வினை பயன் உற்றேன், திருந்தடிகின்ற இடம் எது என்றால் சிவனடி என்று எழுதுகிறார். நாம் யாரை வணங்கினா நல்ல புத்தி வரும் என்றால் கடவுளை வணங்கினால் வரும். மீதியெல்லாம் நல்வழி போவது போல காட்டி, நாளென ஒன்று போல் காட்டி, உயிரீரும் வாழ் அது உணர்வார் பெரின் வள்ளுவர் சொன்னது போல நல்லது போல நடந்து போய் நம்ம கெடுக்கிற வழியெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் சிவபெருமானுடைய திருவடி கெடுப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அதனாலே அங்கே என்ன சொல்கிறார், முளையிற்று 4வது பாட்டு, முளையிற்று இளநல் ஏனம் பூண்டு நல் சடைகள் தாழ வளையிற்று இளையனாகும் வலித்து அறை இசையவிக்கி புனை கயப் போர்வை போர்த்து புனரொடு மதியம் சூடி வளைபுறத்து இளையர் ஏத்தும் வலம்புறத்து அடிகள் தாமி முளையிற்று இளநல் ஏனம். ஏனம் என்றால் பன்றி, வராகம். நமக்கு எத்தனையோ இடங்களில் அந்த ஏன கொம்பணிந்தவர், பன்றி கொம்பணிந்தவர் என்று வருகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் எல்லாருக்கும் தெரியும். வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே விழுப்பொருளே ஏன மா எயிறு ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையோனே. ஏனமா எயிறு, ஏனம்னா பன்றி, மா எயிறு என்றால் பெரிய கொம்பு. ஏனத்தினுடைய ஏனம் என்றால் என்னன்னு தெரியும், கோரைப்பல். அது வளைந்த கொம்பு. கோரைப்பல்னா வெளியே வளைச்சிக்கிட்டு இருக்கும், வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும், வளைந்திருக்கும், நீண்டு இருக்கும். அந்த எயிறுன்னா பல்லு. ஆனால் இங்கே கோரைப்பல் என்று பொருள். முளையிற்று இளங்கன்று இளநல் ஏனம் பூண்டு, ஏனத்தினுடைய முளையீரை பூண்டு அணிந்து கொண்டு நல் சடைகள் தாழ, பெருமான ஆடுவதனாலே சடை முடி கீழே தொங்குகிறது, தாழ புனை கய வளையிற்று இளையநாகம். வளையிற்று இளையநாகம், வளையிலே இருக்கிற பாம்பு. வலித்து அரை இசைய வீக்கி, அந்த பாம்பை எடுத்து வலித்து என்றால் இறுக கட்டி, இறுக கட்டி அரை இசைய வீக்கி, வீக்குதல்னா கட்டுதல்னு அர்த்தம். வலித்து அரை இசையை நீக்கி, பாம்பை அறையில் அணிந்தவன், புலித்தோலை அரை கசித்து என்பது போல் அது மேலே பெல்ட் மாதிரி பாம்பு கட்டிங்கிறார். விநாயகப் பெருமானும் பாம்பு கட்டிங்கிறார். அதுதான் நம்ம முதல் பாட்டிலேயே கந்தபுராணத்தில் அதுதான் வரும். அந்த சூரியன் எங்கே இருக்கிறான்னா விநாயகர் கட்டியிருக்கிற பாம்பில் முடிமணியாக இருக்கிறான் என்று வரும். அதனால் அறையில் கச்சாக கட்டுவது எல்லாருக்கும் தெய்வங்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. இசைய வீக்கும் புனை கயப் போர்வை போர்த்து. கயம் என்றால் யானை, கஜம் என்பது யானை, அது வடமொழி. தமிழிலே கயம் என்று சொல்லுகிறார்கள். கயம் என்றால் குளம் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல கஜம் என்ற அர்த்தம், யானை என்ற அர்த்தம். புனை கய போர்வை போர்த்து, யானை தோலை உறுத்தி போர்த்தி. அதுதான் நம்ம அநேக தங்காவதத்தினுடைய வரலாறு. உரித்து போர்த்து புனலோடு மதியம் கூடி சூடி. புனல் என்றால் கங்கை நீர், மதியம்னா சந்திரன். புனல்னா தண்ணீர், தண்ணி சடைமையில் இருக்கிற தண்ணி கங்கை. புனலோடு மதியம் சூடி வளைபுறத்து இளையர் ஏத்தும். வளைபுறத்து இளையர் என்னங்க? வளைப்பயிர், பயில்னா இருக்கு. திரும்ப முறை நான் வளைப்புறத்துன்னு எழுதிக்கிறேன். நான் தப்பு பண்ணியிருக்கணும்னு தெரியல. ஐயா, வளைப்பயில் தான் இருக்கணும், அதுதான் பொருத்தமாக இருக்குது. வளைப்பயில் அப்படின்னா
வளையல் கையிலே இருக்கின்ற பயில் இல்லை, வளைப்பையில் தான் நாலாவது வரி. நான் வளைப்புறத்துன்னு எழுதியிருக்கிறேன். வளையல்னு அதுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, சங்கு வளையல் தான் முதல்ல போட்டிருந்தாங்க. வளை என்றால் சங்குன்னு அர்த்தம். சங்கினாலே அறுக்கப்பட்ட வளையலை அணிந்ததினாலே சங்கினுடைய பேராகிய வளை என்பது அதுக்கப்புறம் கண்ணாடி, பிளாஸ்டிக்கு, பொண்ணு இதெல்லாம் வந்தாச்சு. வளை பயில் என்றால் சங்காலான வளையல்களை கையில் அணிந்து கொள்ளுகின்ற இளையர் என்றால் இந்த இடத்துல பெண்கள். இடம் நோக்கி சொல்லணும், வளையல் போட்டுங்கிற ஆண்கள்னு சொல்ல முடியாது. அதனால் வளை பயில் இளையர் சேர்த்தும் வலம்புரி அடிகள் தாமி. அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறார், என்னென்ன அணிந்து கொண்டிருக்கிறார்னா, பன்றிக்கொம்பு அணிந்து சிரத்தில் உள்ள சடாமுடி கீழிறங்குமாறு தோன்ற அப்படி வெளியே வராமல் இருக்கிற போது சிரத்தில் உள்ள சடாமுடி தாழ கீழிறங்குவது போன்று தோன்ற நாகம் அரைக்கசைத்து கட்டி கயம் யானை தோலை போர்த்து ஆடுபவர் பெண்கள் வந்து தொழும் தன்மை உடையவர். பெண்களெல்லாம் நிறைய போய் வணங்குகிறார்கள் என்று சொல்லுகிற போது வணங்குகின்ற ஈசர் எப்படி இருக்கிறார்ன்றது பாட்டு சொல்லுகிறது. முளையிற்று இளநல் ஏனம் பூண்டு பன்றி கொம்பை அணிந்து நல் சடைகள் தாழ ஆடுகின்ற போது சடை கற்றை கீழே விலகும், அதனால் அது தாழ்ந்து போக வளையிற்று இளையனாகம் வலித்து, வளையின்னா புற்றுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதனால் வளையிற்று வளைந்த பல்ல, பாம்புக்கும் பல்லு வளைஞ்சிருக்கும். அந்த வளைஞ்சது தான் விஷத்தை கக்கிறதுக்கு பாம்புக்கு இருக்கிற 2 பல்லும் விஷப்பல், அது இப்படி வளைந்து இருக்கும். என்ன திருத்தம் ஆமாங்க. ஏன் நம்ம இருக்கு பாட்டில் இருக்குது நல் சடைகள் தாழ அப்படின்னு பாருங்க, நல் சடைகள் தாழன்னு இந்த பாட்டிலும் வரல. அது தெரிஞ்ச வேண்டியதுதான். நான் மீண்டும் போய் அது முத்துசூதியும் பார்க்குறேன், திருவாவூர் முத்துசூதியும் பார்க்குறேன். அது எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆசிரியர்களுக்கெல்லாம். அதான் அதனால் இளையர் ஏத்தும், அதாவது யானை தோல் போர்த்து பெண்கள் வந்து வழிபடுகின்றவாறு வரைகின்றவர் வலம்புறத்தில் இருக்கிற பெருமான் என்று சொல்லுகிறார். சுருளுரு வரையின் மேலால் துளங்கும் இளம்படிகள் பளிங்கு சிந்த இருளுரு கதிர் நுழைந்த இளங்கதிர் பசலை திங்கள் அருளுறும் அடியரெல்லாம் அங்கையின் மலர்கள் ஏத்த மருளுரு கீதம் கேட்டார் வலம்புறத்து அடிகளாரே. இங்கே தான் இந்த வம்பெல்லாம் வருது. சுருளுரு வரையின் மேலால், சுருளுரு வரையினாங்க மலை, சுருண்டு கொண்டிருக்கிற மலையின் மேலே துளங்கு இளம் பளிங்கு சிந்த, பளிங்குன்றது படிகம், படிகலிங்கம்னு பார்க்குறோமே வெண்மையா அந்த கல். துளங்கிளம் பளிங்கு சிந்த இருளூரு கதிர் நுழைந்த இளங்கதிர் பசலை திங்கள். இருளூரு கதிர் நுழைந்த இளங்கதிர் பசலை திங்கள். பசலை என்றால் பசுமை நிறம்னு அர்த்தம். இந்த பசலை எங்கே வரும்னா திருக்கோவையார் போன்ற இடங்கள்லையும் அகநானூறு குறுந்தொகை போன்ற இடங்கள்லையும் கணவனை பிரிந்திருக்கிறதுனாலே மேனி வெளிர்த்து போதல் பசுமையாதல் என்ற இடத்துல பசலை வரும். அதில் திங்களுக்கு சொல்றார், மெலிந்து போவது என்று ஒரு பொருள் இருக்கிறது. அதனால் பசிய திங்கள், பசலை திங்கள்ன்றார். பசிய வெண்பிறை, அதாவது நல்ல ஒளி கொடுக்காத குறைவாக இருக்கிறது. இப்போ
முன்னெல்லாம் சொல்லுவார்கள், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து அது பால் குடிக்கிற நிலையில் இருக்கிற போதே சில நேரங்களிலே கர்ப்பம் ஏற்பட்டு விடும். அப்படி ஏற்பட்ட உடனே தாய்க்கு கரு உண்டாகி இருக்கிறது என்பது குழந்தைக்கு அந்த பாலிலேயே தெரியுமா. அது என்ன சைக்காலஜி அது நமக்கு தெரியல. குழந்தை சவலை போகுதுன்னு சொல்லுவாங்க. சவலை எண்ணி எண்ணி ஏங்குவது, அந்த வருத்தத்தினாலே உடம்பு வெளுத்து போகும். அதுதான் பசலை. எங்கெங்கேயோ அர்த்தம் போகுது. இப்போ ஒன்றும் தெரியல. அதெல்லாம் ஏன் தெரியலன்னா எல்லாம் மாடர்ன் லிட்ரேச்சர் படிக்கிறோம். பழைய லிட்ரேச்சர் யாரும் தொடரதில்லை, இலக்கணத்தை தொடரதில்லை. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், பசலை திங்கள் பசிய வெண்பிறை என்று குறிப்பெழுதுகிறார் முத்துசு. அருளுறும் அடியாரெல்லாம் அங்கையின் மலர்கள் ஏந்த மருளுரு கீதம் கேட்டார் வலம்புறத்து அடிகளாரே. பசலை திங்களை சூடுகின்றவராக இருக்கின்ற பெருமான் வரையின் மேலாக துளங்கும் இளம்பளிங்கு சிந்த பளிங்கு நிறம் போன்ற தன்மையுடைய ஒளி வீச இருளுறம் கதிர் நுழைந்து பயிரில் வளர்கிற போது அந்த நிலவினுடைய ஒளி பயிருக்குள்ளெல்லாம் போகுமா. அதனால் இருளுரு கதிர் நுழைந்த இளங்கதிர் பசலை திங்கள், இளமையான கதிர்களை உடைய. அப்படின்னா இங்கே முற்றாத கதிர் நிலத்தில் பார்க்குற போது பசிய திங்கள் என்றால் இளைய திங்கள் தானே, மூணாம் பெரிய சந்திரன் தானே அது. அதனால் பசிய திங்கள் பசலை பற்றிருக்கின்ற திங்கள் அருளுறும் அடியார் எல்லாம், அடியர் எல்லாம், அதாவது அடியார் இறைவனை தொழுது வரம் பெறுகிறார்கள். அவங்களாம் என்ன பண்ணுறாங்களாம், அங்கையின் மலர்கள் ஏந்த, தங்களுடைய கைகளிலே மலர்களை ஏந்தி கொண்டு செல்ல மருளுரு கீதம் கேட்டார் வலம்புறத்து அடிகளாரே என்று. மருள் உரு, அது மருள் அருடு என்று இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனால் மருளுரு என்று தான் இங்கே போட்டிருக்கு. மருளுரு கீதம் கேட்டார் வலம்புறத்து அடிகளார் என்றால் பாடி தொழுகிறார்கள். அதனால பாடுகின்ற ஒலியை கேட்டார். வலம்புறத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்காதுன்னு நினச்சேன். பக்ரீத்து அப்படியா? அருள்ன்றீங்களா? மருள் அருள் மருள் அந்த மருள் அருள் மருள் அருள் மருள்னா இன்னிசையே மருள் இன்னிசை. அது ஒரு குறிஞ்சி ஆத்திரமான மருள் என்னும் இன்னிசை. இந்த நம்ம மருள் அந்த மாதிரி மருள் என்னும் இன்னிசை
ம். குறிஞ்சி யாழ்த்திறமான மருள் என்னும் இன்னிசை. இன்னிசையா? மருள்ன்றதே இன்னிசைன்றாங்க. அந்த பொருள் நான் இது வரைக்கும் பார்க்கல. தருமபுரி ஆதீனம் தேவாலயம் சொல்லியிருக்கல திருப்பூர். ஏன்னா இந்த மருள் அருள் சொல்லாமல மருள்ன்றதே ஒரு இன்னிசை. இன்னும் பொருந்திய பாடல்கள். மருள்ன்றது மரம் எடுத்து நீங்கள் அதை சொல்ல வந்தீங்க. அதுதான் மருளுக்கே ஒரு இன்னிசை தான். குறிஞ்சியாழ், குறிஞ்சியாழ்த்திறமான மருள். இல்லை, அப்படி அவர் எழுதலையே. மருளூர் கீதம் கேட்டார்னா மயக்கம் இல்லாத பாட்டுன்னு தான் அர்த்தம். மருள்கிட்ட இன்னிசை. இது எது எங்கே இருக்குது? தருமபுரி ஆதீனம் அந்த ஒரு ஆப் கொடுத்தாங்கல்ல. ஆமாம். தேவார ஆப்னு ஒன்று போட்டாங்க புதுசாக. அதில் மொத்தத்தையும் குறிப்புரை பொழிப்புரை எல்லாம். இது வந்து இந்த புத்தகம் கொடுத்தீங்கல்ல, தருமபுரி புத்தகம் கொடுத்தாங்க. தெரிஞ்ச ஞான சம்பந்தம்னு வரும். அதில் என்ன கருத்து அதை அப்படியே ஆப்பில் வச்சுருக்கோம். இல்லையா? இருக்கிற புக்கு 12 புக்கு வச்சு விட்டாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு பேழையே வச்சு வச்சாங்க. அப்படியே ஆப்பில் ஒன்று இல்லையா? இப்போ வந்தீங்களா ஒரு வார்த்தை மருளூர் கீதம் கேட்டார்னு இருக்குது. மருள்னா மயக்கம். மயக்கம் இங்கே வந்து இன்னிசைன்னு கொடுத்துருக்கோம். அது என்ன பார்க்குறேன். அது என்ன இன்னிசைன்னு அது கூட குறிஞ்சியாழ் இன்னிசை இருக்குன்னு குறிஞ்சி யாழ்த்திறமான மருள் என்னும் இன்னிசை குறிஞ்சிய பாடல். இன்னொன்று பாருங்க, அதாவது முடிச்சுட்டானா? இல்லை இல்லை, இப்போ சொல்லிடுறாங்க. குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடம். இது கடல் பக்கத்தில் இருக்கிற இடம், நெய்தல் நிலம். குறிஞ்சி யாழ் திறமான மருள். குறிஞ்சி யாழ்ன்றது குறிஞ்சியில் இருக்கிறது தானே. முல்லை யாழ் மருத யாழ்னு வருது, மருத பெண் முல்லை பெண்ணுன்னு. அப்போ குறிஞ்சின்றது மலை சேர்ந்த இடம் இல்லையே, கடல் சேர்ந்த இடம், நெய்தல் நிலமாச்சு. பார்க்குறேன் நான். ஒரு இன்னிசைன்னு பொருள்படுது இல்லை. சரி, ஒரு இன்னிசை தெரிஞ்சு வச்சு இது பாருங்க. மருள் அதை வச்சு தான் நான் பார்க்குறேன். முத்துசுவா அருமையாரான்னு தெரியல. அவங்க தருமபுரி ஆதீனம் 4ஆம் திருமுறைக்கு ஒரே எழுதினவர் முத்துசூர் தான். அருணையார் வந்து 6ல் தான் எழுதினார். 5 வரைக்கும் அவர் எழுதலை. தருமபுரி ஆதீனம் யார் எழுதினாலும் அது நான் பார்க்குறேன். அருளும் அடியாரெல்லாம் அங்கையின் மலர்கள் ஏத்த அருள் வேண்டும் என்று துதிக்க வருகின்ற அன்பர்கள் எல்லாம் கையிலே மலர்கள் கொண்டு வந்து, அதாவது சில இடங்களுக்கு போகிற போது வெறுங்கையோடு போகக்கூடாது என்று சொல்வார்கள். அரசரை பார்க்கிற போது, இறைவனை பார்க்கிற போது, குழந்தைகளை பார்க்கிற போது, நோயாளிகளை பார்க்கிற போது வெறுங்கையோடு போகக்கூடாது என்று சொல்வார்கள். அதனால் கோயிலுக்கு போனால் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். என்ன எடுத்துன்னு போகிறோன்னா, அங்கே போய் சாப்பிட்றதுக்கு புளியாவரை எடுத்துன்னு போகிறோம். அதனால் இப்போ பங்குனி உத்திர திருவிழா வந்தால் அந்த கோயில் திருவிழாவாக இருக்குது. ஹோட்டல் கேன்டீன் மாதிரி இருக்குது. பச்சை மிளகா பஜ்ஜி, பெரிய அப்பளம். ஆமாங்க, அங்கே எவ்வளோ கடைங்க. ஒரு அப்பளம் 20 ரூபாங்க. பெரிய அப்பளம்னு 5 ரூபாயிலேருந்து இப்போ 20 ரூபாய்க்கு வந்துருக்குது. வர்ற கூட்டம் அத்தனை பேர். 30ஆ? அது இன்னும் ஏறி போச்சு போகுது. எல்லாம் இதை வாங்கி போய் ஸ்டேஜில் டான்ஸ் நடக்கும், பேச்சு நடக்கும், வேறு ஏதாவது கதா காலட்சேபம் நடக்கும். எல்லாம் கும்பலாக உட்காந்து இதை சாப்பிட்டுன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால் வெறுங்கையோட போகக்கூடாதுனால அவங்க அது வெறுங்கையில் இல்லாமல் வராங்க. அதனால் மருளூர் கீதம் கேட்டார் வலம்புறத்து அடியார் அருளும் அடியர் எல்லாம் அங்கையில் மலர்கள் ஏத்த. அங்கையின் இந்த கையில் ஏந்தி கொண்டு போகின்ற மலர்களாலே, ஏத்த என்றால் வழிபாடு செய்ய. மருளூர் கீதம் கேட்டார், அதாவது மனதை மயக்குகின்ற அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கீதம் கேட்டு மயங்குவது எல்லாருக்கும் இயல்பு தானே, பாட்டு கேட்டு. அதுதான் பொருள் எழுதியிருக்கிறார் அவர். இன்னிசை ஒரு குறிஞ்சி யாழ் அப்படின்னு வேற சொல்கிறாரு, பார்க்கணும். 6வது பாட்டு. நினைக்கின்றேன் நெஞ்சுதன்னால் நீண்ட புன்சடையினானே
அனைத்துடன் கொண்டு வந்து அங்கு அன்பினால் அமையாட்டி புனைக்கின்றேன் பொய்மனம் தன்னை மெய்மையை புணரமாட்டேன் எனக்கு நான் செய்வதென்னே இனி வலம்புறவ நீரே நினைக்கின்றேன் நெஞ்சிதன்னால் நெஞ்சே நீ நினையாய் என்று அப்பர் சுவாமிகள் பாடுறதை பார்க்குறோம். நினைக்க மனசை வச்சிருக்கிறார். அதனால் நினைக்கின்றேன் நெஞ்சிதன்னால் நீண்ட புன் சடையினானே. புன் என்றால் அற்பமானே என்ற அர்த்தம், அழகு என்ற ஒரு அர்த்தம். நீண்டு இருக்கிற சடையை உடைய பெருமானே, அனைத்துடன் கொண்டு வந்து எல்லாவற்றையும் உனக்கு அர்ப்பணம் செய்ய கொண்டு வந்து அங்கு அன்பினால் அமைய ஆட்டி, பூசைக்குரிய பொருள்களை அன்பினால் அமைய ஆட்டி, அமைய என்றால் பொருந்தன்னு அர்த்தம், பொருந்துமாறு செய்து புனைக்கின்றேன் பொய்மை தன்னை. புனைதல் என்றால் இல்லாததை செய்வது, இருக்கிறதை அழகுபடச் செய்வது. ரெண்டுத்துக்கும் புனைவுன்னு பேர். பொய்யும் புனை சுருட்டும் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. பொய் புனைந்து செய்வது, மலர் இருக்குதுன்னா அதை புனைவது, கட்டி மேலே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு புனைவது என்றால் இல்லாததை இருக்குமாறு செய்வது. புனைகின்றேன் பொய்மை தன்னை மெய்மையை புணரமாட்டேன். நான் பொய்யே சொல்லிட்டு இருக்கிறேன், உண்மையை நான் எனக்கு நினைக்கல. எனக்கு நான் செய்வதென்னே இனி வலம்புறவ நீரே, நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறார். வலம்புறத்து இறைவனே, இனி நான் என்ன செய்வேன்? நான் செய்வது அத்தனையும் பொய் என்று அதற்கு அர்த்தம். அதாவது நினைப்பதை நினைத்ததை செய்ய மாட்டேன், நித்தலும் தூயே நல்லேன் என்று ஒரு தேவாரத்தில் அப்பர் சுவாமிகளே பாடுறார். நித்தலும் தூயே நல்லேன், நான் நாள்தோறும் உன்னை தூய்மையாக வணங்கலை. அதுதான் இங்கே சொல்கிறார். எனக்கு நான் செய்வது என்னே இனி, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். புன்சடை தான், ரெண்டு சுழி இல்லை இல்லை, ரெண்டு சுழி தாங்க. புன்மை என்பது அற்பத்தை குறிப்பு, அற்புதம். அதனால் அத்தனையும் பொய் மெய் இல்லை என்பது இந்த பாட்டில் சொல்கிறார். செங்கையல் செயல்கள் பாய்ந்து தேம்பழம் இனிய நாடி தம் கையம் துறந்து போந்து தடம் பொய்கை அடைந்து நின்று கொங்கையர் குடையும் காலை கொழுங்கனி அழுங்கினாராய் மங்கள மனையின் மிக்கார் வலம்புறத்து அடிகளாரே. இந்த பாட்டுக்கு தான் முத்துசு உரையில் ரொம்ப அவரே வருத்தப்படுறார். இந்த பாட்டு விளங்காத பாட்டாகவும் பொருந்தாத பாட்டாகவும் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். நீங்கள் பாருங்கள். அப்புறம் அவர் என்ன எழுதுகிறார்? செங்கையல் மீன்களும் சேல் மீன்களும் பாய்ந்து இனியவாக தேம்பழங்களை விரும்பி தம் நீர்நிலைக்கு தம் நீர் நிலையை துறந்து சென்று பெரிய பெரிய பொய்கையை அடைந்து நின்று கொங்கைகளை உடைய மகளிர் நீராடுங்காலையில் கொழுங்கனிக்கு அழுங்கினாராம் அடிகள் என்க அப்படின்னு எழுதிட்டு அந்த புக்கில் தான் இருக்குது. இந்த உரை அடியேனுக்கு விளங்கவில்லை, அவரே எழுதுகிறார். இந்த உரை அடியேனுக்கு விளங்கவில்லை. அவர் உரை எழுதுனதில்லை, யாரோ இருக்கிற உரை முன்னரை பார்த்து எழுதுவாங்க இல்லையா? இப்படி எழுதியிருக்கிற உரை எனக்கு உரை இந்த பாட்டுக்கு எழுதிட்டார் அவர். இந்த பாட்டுக்கு என்ன எழுதணுமோ எழுதிட்டு இந்த உரை என்ன சொல்கிறது எனக்கு விளங்கலைன்னு சொல்கிறார். இந்த உரை எனக்கு விளங்கவில்லை. அதாவது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 382ஆம் பக்கத்தில் இருக்குதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். அந்த மாதிரி பின்னாலே அந்த மாதிரி பண்ணுறார். பின்னர் இந்த ஓமை குறிப்பு எழுதப்பட்டது பாடியது பிழையா திருத்தியது பிழையான்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறார். இப்படி எழுதிக்கிறாங்கன்னு திருத்துறாங்க. அப்போ இதே மாதிரி பல இடங்களில் வருது. பல இடங்களில் வர்றதுனால எல்லாம் பாடினவங்க தப்பாக பாடினாங்களா இல்லை திருத்தினவங்க தப்பாக திருத்தினாங்களா? அவரே கேள்வி கேட்குறார். இல்லைன்னு சொல்லிடுறார், பொருத்தமற்றதுன்னு சொல்கிறார். அது மாதிரி 3 பாட்டுக்கு சொல்கிறார். 529வது பாட்டு, 531வது பாட்டு, 532வது பாட்டு வினை முடிவு இடர்பட்டு கொள்ள வேண்டியதாக உள்ளது அப்படின்னு எழுதுகிறார். வினை முடிவுன்னா அதை கொண்டு சேர்த்து முடிக்கிறது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி வரணும்னு யோசனை பண்ணி இருக்கணும் அப்படின்னு அவரே எழுதுகிறார்.
அருகெலாம் கோழை சென்னல், அந்த பாட்டுக்கு தான் கீழே எழுதுறாரு. அருகெலாம் கோழை சென்னல், அருகெலாம்னா பக்கத்தில், பார்த்த பக்கமெல்லாம் கோழை கோழை மலர், சென்னல் சாலி நெல்லு, அகவு இலை ஆம்பல். அகவு இலைன்னா விரிந்த இலை, மலர்ந்த இலை, பெரிய இலைன்னு அர்த்தம். அகவுதல்னா பெரிதாகுதாவது. இலை ஆம்பல், இலைகளை உடைய ஆம்பல் பூ. நெய்தல், தெருவெல்லாம் தெங்கு, தெங்கும் மாவும். வீதிகளெல்லாம் தெங்கு என்றால் தென்னை. தெங்குன்னு இப்போ யாருமே சொல்கிறதில்ல, தென்னைமரம்னு சொல்கிறோம். தெங்குன்றது தென்னை. இப்போ தாழை என்றாலும் தெங்கு என்றாலும் தென்னையை குறிக்கும். தாழைன்னா தென்னைன்னு இப்போ யாருக்கும் தெரியல. நம்ம இலக்கணத்தில் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. நம்ம படிக்கலை, அது நம்முடைய அதிர்ஷ்டம். படித்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம லாபமாக இருக்கலாம். தேங்காய்னு எப்படி வருது, இந்த சொல்லுக்கு விளக்கம் எழுதுகிறார் நன்னூல் இலக்கணத்தில். தெங்கு நீண்டு ஈற்றுயிர் மெய் கெடும் காய் வரின், இது இலக்கணம். தெங்கு என்றால் தென்னை, தென்னை என்பதே அதுக்கு பெயர். தாழை என்றாலும் தென்னை. தெங்கு ப்ளஸ் காய் அப்படின்னு புணர்ச்சி விதி சொல்கிறார். தெங்கு நீண்டு போகும் அப்படின்னு முதல் வரி. தெங்கு நீண்டு, எது நீளுதுன்னா தெங்குன்றது தேங்குன்னு நீளுது. இப்போ தெங்கு 3 எழுத்து, தே இங்கு கூ 3 எழுத்தில் முதல் எழுத்து நீண்டு போச்சு, தேன்னு ஆகிப்போச்சு. அப்போ என்னன்னு படிக்கணும், தேங்குன்னு படிக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஈற்று உயிர்மெய் கெடும். கூ என்பது உயிர்மெய் எழுத்து, அது கடைசி இருக்குது, அந்த மெய் கெட்டுப்படும். ஈற்று உயிர்மெய் கெட்டுப்படும். அப்போ என்ன நிற்குது, தேங்குன்னு நிற்குது. கூட காய் வந்து சேருது, தேங்காய். ரொம்ப இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான சொல்லெல்லாம் நன்னூல் இலக்கணத்திலே இருக்குது. நன்னூலை படித்து தெரிஞ்சினாலே போதும், தொல்காப்பியத்துக்கு போக வேண்டாம். தொல்காப்பியம் படித்தா தான் புறநானூறுலாம் விளங்கும், அது வேறு செய்தி. நடைமுறை இலக்கணத்தையே இன்றைக்கி யாரும் படிக்கிறது இல்லை. அவன் தான் படிக்காத ஃபெயில் ஆகிறான். அவனை விடுறாங்களான்னு சொன்னால் அவனை வீட்டு போய் கூப்பிட்டா பரீட்சை எழுத வை, மறுபடியும் அவனை பாஸ் பண்ண வை, அவனை போய் காலேஜில் சேரு. அவன் காலேஜ் சேர்த்து பணம் இல்லை, நீ கட்டு, கவர்மெண்ட்டில் வாங்கிக்கோ. இப்போது படிப்பை எவ்வளவு குறைவாக போக்கணுமோ அவ்வளோ ஆக்கி ஒன்றும் இல்லாத அருகெலாம் குவளை சென்னல், பக்கத்துலெல்லாம் குவளை சென்னல், கோடை மலரும் சென்னல் நிறைஞ்சிருக்குது. அகவு இலை ஆம்பல், நெய்தல். ஆம்பல் என்பது அல்லி போன்ற ஒரு வகை. அதில் செவ்வல்லி வெண்மை அல்லி இருக்கிறதுனால அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளந்தீப்பட்டது என வெறி புள்ளினந்தன் கைத்திறகால் பார்ப்பெடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கிள்ளி நாடு என்று முத்துள்ளாயிரத்தில் ஒரு பாட்டு. ஒரு அருமையான கற்பனை அது. சாயந்தரமான குளத்தில் பறவைகளெல்லாம் அந்த பூக்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கும். இப்போ குளமும் இல்லை, பறவையும் இல்லை. சாயந்தரமான அந்த பறவைகள் போர் வீரர்கள் போல் அணிவகுத்து கொண்டு பறக்கும். கிராமத்தில் பார்த்துருக்குறோம் முன்னெல்லாம். வரிசையாக போவோம், அந்த வரிசை எவ்வளோ தூரம் போனாலும் கலையாது. அந்த மாதிரி நீர்ப்பறவைகளெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கும். குளத்தில் பூக்கு பக்கத்தில் இருக்கும். சூரியன் மறைந்து சந்திரன் தோன்றுமானால் தாமரை மலர் குவிந்து அல்லி மலரும். ஆம்பல்னா அல்லி என்று ஒரு அர்த்தம். சேதாம்பல் என்றால் செவ்வல்லின்னு அர்த்தம். செவ்வல்லிக்கு சேதாம்பல் என்று பெயர். திடீர்னு ஒரு 5:30 மணி 5:45 மணி சூரியன் மறைஞ்சிடுச்சு, அல்லி மலர்ந்துச்சான். அது என்னன்னு பக்கத்தில் இருக்கிற தாய்ப்பறவை வெள்ளம் தீப்பட்டது. வெள்ளம்னா தண்ணி, தண்ணியில் தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு, ஐயோ குழந்தை என்ன ஆகுமோன்னு குஞ்சுகளை போய் அப்படியே சிறகுக்குள்ளே ஒடுக்குதான்.
அள்ளல் பழனத்து, பழனம்னா கழனி, சேறு, சேறு இருக்கிற இடம், அள்ளல்னா சேறு. அள்ளல் பழனத்து அரக்கு ஆம்பல் செவ்வல்லி வாய் அவிழ மலர, வெள்ளம் தீப்பட்டது, தண்ணியே நெருப்பாயிடுச்சு என்று வெறி பயந்து புள்ளினம் பறவை கூட்டம் தன் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோர் நச்சிலை வேல் கோக்கிள்ளி நாடு என்று சோழ நாட்டு வளத்தை முத்தொள்ளாயிரத்தில் சொல்கிறார். அந்த மாதிரி இதெல்லாம் சாதாரண பழங்காலத்தில் இப்போ எந்த பூக்கும் பேர் தெரியல, அதனால் கதம்பம்னு ஒரு பேர் வச்சுட்டோம். அதே மாதிரி மூலிகை என்றால் நமக்கு பேர் தெரியல. தினமணியில் தான் ஒரு 10 நாளைக்கு முன்னால் படித்தேன். நடந்து போகிற போது ஒரு செடி காலில் பட்டுதுன்னா அப்போ அந்த செடியை உற்று பார்ப்பாங்களாம், அதை எடுத்து கிள்ளி மோந்து பார்ப்பாங்களாம். மோந்து பார்க்குற போது அதனுடைய மனத்தை கொண்டே இது விஷச்செடி, இது மருத்து செடி என்று கண்டுபிடிப்பார்களாம். அப்படி இருந்த தமிழ் வைத்தியம், தமிழ் மக்கள் இன்னைக்கு ஒன்றும் தெரியாத, செடி எங்குதுன்னே தெரியலையே, வீட்டுக்குள்ளே தோட்டம் வைக்கிறதே விட்டுட்டோம், கடைசி வரைக்கும் கட்டிவிடுறோம். அங்கெல்லாம் வீட்டில் பாதி வீடு முன்னெல்லாம் காலியாக இருந்தது, அது வச்சு புழக்கடை அப்படின்னு சொன்னோம். அந்த புழக்கடைன்ற பேரே இல்லை. பேக் சைடில் போய் பார். நண்பரோட பையன்கிட்ட அம்மா சொல்லியிருக்காங்க, மால் கடுகு வாங்கிட்டு வாங்க, கடுகு வாங்கி. ஆமாம், அங்கே போயிட்டு பையன் கேட்கறாங்க, கடுகு எப்படி இருக்கும், அதான் இப்போ பசு கறந்தெல்லாம் பால் கறக்கிறது கூட யாரும் பார்க்கலையே. யாரோ எங்கேயோ கறக்குறாங்க, ஆவின்னு போய் அங்கன்னு திரும்பி வருது. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, புழக்கடை என்ற வார்த்தையே இப்போ இல்லாய் போச்சு. புழைக்கடைன்னு ஏன் பேர் வந்தது என்று சொன்னால், இந்த மாதிரி வீடு கட்டுக்கிறோன்னு சொன்னால் பின்னால் வாசப்படி வைக்க மாட்டாங்க, பின்னால் சோறு வைத்து விடுவார்கள். இந்த வாயில் படிக்கு நேராக ஒரு புழையை வைத்திருப்பார்கள், துவாரம். ஒவ்வொரு வீட்டிலேயும் நாராசம் இருக்கும். மாடு கன்று வந்தால் அந்த நாராசம் வழியாக தான் போகும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வராது. அது மாதிரி வீடு கட்டுவார்கள். அங்கே இருக்குதான்னு சொல்லி இந்த சந்தில் பார்ப்பார்கள். இந்த புழை வழியாக பார்த்து, புழைக்கு கடையில் இருக்கிறதுனால புழக்கடை, புழைக்கடை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் ஆம்பல் வாய் மலர்ந்து ஆம்பல் வாய்க்கு செங்கை நீர் வாய் மலர்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறார், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். புழைக்கடை என்றே பாடுறார். அந்த புழைக்கடை தான் பேழ்வாய் என்று, பேழ்வாய் என்பது பெட்டியாகி இப்படிலாம் நமக்கு மாறிப்போச்சு. அதனால் இந்த ஆம்பலும் நெய்தலும் தெருவெல்லாம் தெங்கும் மாவும் தென்னமரமும் மாமரமும் பழம் விரும் படப்பை எல்லாம். படப்பை என்றால் கழனி, கொல்லை என்ற அர்த்தம். கொல்லையெல்லாம் பழங்கள் விழுமா. குறுகினம் கூடி இங்கே கும்மலித்து இறகு உலர்த்தி. குறுகினம் என்றால் பறவை கூட்டம், கூடி அங்கே. கும்மலித்து என்றால் குதூகலமாக சிரித்து பேசி. இறகு உலர்த்தி நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துருக்கலாம், அதெல்லாம் இப்போ பார்க்க முடியல. பறவை வீடுகளில் முன்னெல்லாம் குருவி வரும், அணில் வரும், தவிட்டு குருவின்னு பெருசாக வரும். இதெல்லாம் ஒன்று கூட வரல, இந்த டவர் வச்சதுனால வேறு போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. அது இப்படி மூக்கால் இந்த ரெக்கையை குத்தம் அப்படியே, அதுதான் சிறகு உலர்த்துதல். அப்படி சிறகு உலர்த்தி மறுவலாம் இடங்கள் காட்டும் வலம்புரித்து அடிகளாரே. மறுவலாம்பரம், மறுவுதல் என்றால் தங்கி இருத்தல், சேர்தல் அர்த்தம். சேருகின்ற இடத்தை காட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு குறிப்பில் தான் எழுதுகிறார். 529, 531, 532 பாடல்கள் வினை முடிவு இடர்பட்டு கொள்ள வேண்டியுள்ளதாக உள்ளது அப்படின்னு எழுதுகிறார். அடுத்த பாட்டில் இன்னும் அநியாயத்துக்கு எழுதுகிறார். கருவறை அணையமேனி கடல் வண்ணன் அவனும் காணான். திருவரை அணைய பூமேல் திசைமுகன் அவனும் காணான். மேலே கருவறை என்றால் கரிய மலை, வரையின மலை. கருவறை அணையமேனி, அதாவது மலை போன்ற கருப்பாக உள்ளவன் மேகவண்ணன்னு சொல்கிறோம். அது கடல் வண்ணன் சொல்கிறோம். கடல் நீலக்கடல், நீல நிறக்கடல், நீளமும் கலந்தது சேர்ந்தது, அதனால் கடல் வண்ணன் சொல்கிறோம். கடல் வண்ணன் என்ற பிரயோகத்தை நால்வர் நான்மணி மாலையில் சிவபிரகாசர் ரொம்ப அழகாக சொல்கிறார். கடல் நிறவண்ணன் கண்ணொன்றிழந்து மறைச்சிலம்பு அறற்றும் மலரடிக்கணிய
சுருதி கொடுத்த பரிதி நாயகருக்கு யார் யாரோ என்னமோ தொண்டு செய்து அடியவர்களானார்கள். ஆனால் ஒன்று அடிமை கொள்றதுக்கு அவன் என்ன பண்ணான், குதிரை விற்றான், பெரம்படிப்பட்டான், ஒன்று தேடின்னு வந்தான், புட்டு சாப்பிட்டான் என்று மாணிக்கவாசரை பற்றி பாடுறார். கடல் நிறவண்ணன் என்று திருமாலுக்கு பெயர். கடல் வண்ணன் அவனும் காணான், அவனும் இறைவனுடைய பாதத்தை காணவில்லை. திருவரை அணைய பூமேல் திசைமுகன், அதாவது திருவரு அணைய என்பதை தப்புன்றார். திருவரை அணைய பூ என்பதும் சீரிது அன்றுன்னு குறிப்பு எழுதுகிறார். தாமரை மலர் அது திரு அணைய லட்சுமி போன்ற பூன்னு அர்த்தம். அதில் உட்காந்துருக்கிற ஒரு லட்சுமி அவ்வளோ மாதிரி பூ இருக்குதுன்னு சொன்னால் தப்பு தானே அப்படின்னு எழுதுகிறார். திருவரு அணைய பூமேல் திசைமுகன் அவனும் காணான். தாமரையில் உட்கார்ந்துருக்கிற பிரம்மனும் இறைவனுடைய திருமுடியை காணவில்லை. 2 இடத்துல காணான்னு தனித்தனியாக சொன்னார். ஒருவரை உச்சி ஏறி ஓங்கினார், ஒரு வரை உச்சி ஏறி ஒரு மலை மேலே ஏறி ஓங்கினார், ஓங்கி வந்து அருமையால் எளியரானார் அவர் புறவனாரே வலம்புறவனார். இதுக்கு தான் என்ன பொருள் விளங்குறேன்னு சொல்கிறார். அவர் நான் நம்பர் போட்டு எழுதுகிறேன், அவ்வளோ குறிப்பு எழுதுகிறார். மேனி கரியமலை என்ற பின் கடல் நிறவண்ணன் என்கிறது சிறப்புடையது அல்ல. முதல்ல கரிய மேனின்னு சொல்லிட்டு இல்லை, அதுக்கப்புறம் கடல் வண்ணன் என்ன, அதுவும் சரியில்லை. கருவறை என்பது பேர் உருவத்துக்கு ஒப்பாயின் மேனி எனக்கூடாது. பேர் உருவம்னு சொன்னால் உடம்புன்னு சொல்லக்கூடாது, அப்போ உருவத்தை தான் சொல்லணும் அப்படின்னு அதில் ஒன்று எழுதுகிறார். 2வது திருவரை அணைய பூ என்பதும் சீரிது அன்று சிறப்புடையது இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. காணான் என்று தனித்தனியாக கூறிய பின் ஒரு மலை உச்சி ஏறி ஓங்கினார், ஓங்கி வந்து அருமையில் எளியரானார் என்பதும் பொருந்தாது. அந்த பாட்டு நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்க. ரொம்ப சொல்லிட்டு பின்னால் சொல்கிறாரு, இவ்வலம்புறம் பெரிய புராணத்தில் குறிக்கப்படாதது என்னையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறார். அதான் முத்தாய்ப்பு ரொம்ப தமாஷு. இப்பதிகம் பிறர் பாடி சேர்த்ததோ, இதுவே அப்பர் பாடலையான்னு ஒரு சந்தேகம் வருது அவருக்கு. அப்போ இதில் தப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது அப்பர் தப்பு இல்லைன்னு நினைக்கிற மாதிரி தோணுது இவர் எழுதுகிற குறிப்பினால. இவ்வலம்புறம் பெரிய புராணத்தில் குறிக்கப்படாதது என்னை. வலம்பரத்தை பற்றி குறிக்கல. நம்ம அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கூட வலம்பரத்தில் அங்கே இருந்தபோது பாடினார்னு ஒரே வரி எழுதிடுவார். பெரிய புராணத்தில் அந்த வரலாறு வரலையாம். இப்பதிகம் பிறர் பாடி சேர்த்ததோ அப்படின்னு அவரே எழுதுகிறாருன்னு சொன்னால் அப்போ பதிகத்தில் நிறைய தவறு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் கடைசி பாட்டை படித்து நம்ம முடிச்சிடும். வாழையிறு இளங்கனுக்கு வளர் கைலாயம் தன்னை ஆழ்வலி கருதி சென்று அரக்கனை வரைக்கீழன்று தோளொடு 10 வாயும் தொலைந்துடன் அழுந்த ஊன்றி ஆண்மையும் வலியும் தீர்ப்பர் அவர் புறவனாரே. வாழ் எயிறு இலங்க அப்படின்றார். வாழ் எயிறுன்னா ஒளி பொருந்திய பல். அந்த ஒளி பொருந்திய பல்லுக்கு தான் கோரைப்பல்லுன்னு அதில் ஒரு அர்த்தம் எழுதுகிறார். வாழ் எயிறு இளங்கனுக்கு வளர் கைலாயம் தன்னை, கைலாயம் என்றைக்கும் இருப்பது, வளர்ந்து கொண்டே இருப்பது. வளர் கைலாயம் நேற்றும் வளர்ந்தது, இன்றைக்கும் வளருது, நாளைக்கும் வளரும். ஆழ்வலி கருதி சென்று, ஆழ்வலி என்றால் உடம்பினுடைய பலம், அதாவது ஆளும் வலிமையும் ஆண்மையும் வலிமையும் ஆழ்வலி. தங்கிட்ட வலிமை இருக்கிறது என்று எண்ணி சென்று சென்ற அரக்கனை வரைக்கீழ் அன்று தோளொடு 10 வாயும், தோள்களும் வாயும் தொலைந்துடன் அழுந்த அப்படின்றது இவர் விரலால் அழுத்தினது. ஊன்றி ஆண்மையும் வலியும் தீர்ப்பர் அவர் வலம்புறவனாரே. ஆண்மையும் வலியும், ஆழ்வலி, ஆள் என்றால் ஆண்மை, வலி என்பது திறமை. ஆண்மையும் தீர்த்தார், அவனுடைய வீரத்தையும் அழித்தார். அப்படிப்பட்டவர் வலம்புறனாரே என்று வலம்பரத்திலே சொல்கிறார். இந்த பதிகம் சரியில்லை என்பதை அவருடைய உரை காட்டுகிறது. யாராவது அந்த புத்தகம் இருக்கிறவங்க படித்து பாருங்கள், இல்லைட்டா நான் ஒன்றாலும் கொண்டாந்து கொடுக்குறேன். அது ஏன் அப்படி எழுதினார்னு தெரியல. பல பாட்டுகளுக்கு பொருள் சரியாக விளங்கலை. படிக்கிற போதே என்னமோ தனியாக இருக்குது. அது அவர் குறிப்பாக பின்னால் முழுசும் எழுதியிருக்கிறார். காணான் 2 தடவை சொல்லிவிட்டு மறுபடியும் ஏன் அதை சொல்லணும். திருவனைய தாமரைன்னு சொல்கிறது சரியில்லையே, இப்படியெல்லாம் நிறைய குறிப்பு எழுதுகிறார்.
அந்த முத்தாய்ப்பான குறிப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இது யாராவது எழுதி சேர்த்தார்களா? அப்போ பெரிய புராணத்தில் இடைச்செருக்கள் தேவாரத்தில் தேவாரத்தில் இடைச்செருக்கள் இருக்கிறது போல முத்துசு அவர்கள் உணர்கிறார்கள். ஏன்னா அவரை மாதிரி ஒரு அறிஞரை இப்போ பார்க்க முடியாது. அவர் வழியில் அவர் சொல்கிறத நாலு சொல்லிகிட்டு இருக்கிறோமே தவிர நமக்கு புதுசாக சொல்ல தெரியல. அவரே இப்படி ஒரு சந்தேகப்படுறாருன்னு சொன்னால் தேவாரம் என்னமா இருக்கும்னு தெரியல. அதனால் அப்படி ஒரு பதிகம், வலம்புற பதிகம், அது இறைவன் திருவருளாலேயும் முத்துசுவினுடைய அறிவுரையினாலேயும் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு, ஏதோ நானும் தப்பாக சொல்லியிருப்பேன், ஏன்னா இந்த பாட்டு எனக்கும் வழங்கலை. அதனால் இந்த பாடலை நிறைவு செய்கிறேன். இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் திருவருள் சூழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி அனைவரையும் வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.